155 விமானங்களை பயன்படுத்தி தாங்கள் மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இன்று திங்கட்கிழமை அமெரிக்க நேரம் பகல் 1 மணிக்கு அவர் ஒரு சிறப்பு செய்தியாளர் மாநாடு ஒன்றை நடத்தியிருந்தார். ஏற்கனவே இது அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அந்த சிறப்பு செய்தியாளர் மாநாடு இருக்கும். சனிக்கிழமை இரவு நடத்தப்பட்ட அந்த மீட்பு நடவடிக்கை இருக்குத்தானே, 2வது விமானப்படை அதிகாரி, அந்த கேர்னல் தர அதிகாரியை மீட்பதற்காக அமெரிக்க ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட அந்த மீட்பு நடவடிக்கை சம்பந்தமாக மேலதிகமான முக்கியமான தகவல்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வழங்குவார் என்று சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பகல் 1 மணி போல அந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. அதில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உரையாற்றியிருந்தார். அதே போல பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் அவர்கள் உரையாற்றியிருந்தார். அதே போல CIA அமைப்பினுடைய தலைவர் ஜோன் ரட்க்ளிஃப் அவர்கள் உரையாற்றியிருந்தார். அதே போல அமெரிக்க ராணுவ தளபதி ஜெனரல் டன் கெய்ன் அவர்களும் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். எனவே ஒவ்வொருத்தரும் என்னென்ன எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக பல முக்கியமான அதிர்ச்சியூட்டும் தகவல்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த காணொளியில் ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாம். முதலாவது, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு தகவலை அதிர்ச்சியூட்டும் தகவல் என்று சொல்லலாம். இந்த மீட்பு நடவடிக்கைக்காக 155 விமானங்களை பயன்படுத்தினார்களாம். அன்றைக்கு சனிக்கிழமை இரவும் ஞாயிற்றுக்கிழமை காலை வரை நீண்ட அந்த மீட்பு நடவடிக்கையில் 155 விமானங்கள், அதாவது ஒரே ஒரு நபரை மீட்பதற்காக, அந்த கேர்னல் தர அதிகாரியை மீட்பதற்காக 155 விமானங்களை களத்தில் இறக்கி பெருந்தொகையான வெடிபொருட்களை பயன்படுத்தி பெரும் தாக்குதல்களை நடத்தி அந்த இடத்தையே பெரும் யுத்த களமாக மாற்றி கட்டும் தாக்குதல்களை மேற்கொண்டு பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு இந்த ஒரு மீட்பு நடவடிக்கை வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். இந்த 155 விமானங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 விமானங்கள் குண்டுவீச்சு விமானங்கள், B-2 வகை குண்டுவீச்சு விமானங்கள், 64 விமானங்கள் தாக்குதல் விமானங்கள், ஃபைட்டர் ஜெட்ஸ் என்று சொல்லி 64 விமானங்கள், அதே போல 48 விமானங்கள் ரீஃபியூவலிங், அதாவது எரிபொருள் நிரப்புகின்ற விமானங்கள், அதாவது வானத்தில் வச்சு ஏனைய விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்பக்கூடிய 48 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் இந்த மீட்பு நடவடிக்கையை நீண்ட நேரமாக செய்யறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்று தெரியாது, எவ்வளவு நேரம் செல்லும் அவரை கண்டுபிடிச்சு தூக்கி கொண்டு வரதுக்கு என்று சொல்லியும் தெரியாதானே. எனவே 48 விமானங்களில் எரிபொருள் அங்கே அனுப்பப்பட்டிருக்கு சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளவு நேரம் நின்று பிடிக்கிறதுக்கு ஏற்றபடி இது திட்டமிடப்பட்டிருக்கின்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இருந்தாலும் அவர்கள் திட்டமிட்ட நேரத்தை விட ஏளியாகவே அந்த நடவடிக்கை முடிஞ்சது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது சனிக்கிழமை இரவு ஆரம்பித்த நடவடிக்கை ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் முடிவுக்கு வந்திருக்கிறது. இதில் 155 விமானங்கள் பயன்படுத்தப்பட்ட என்று சொல்லப்படுது தானே. அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றும் இருக்குது. அதை நான் சொல்கிறேன், காணொலியினுடைய கடைசி பகுதியில் சொல்கிறேன். 13 மீட்பு விமானங்களும் பயன்படுத்தப்பட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். எல்லாத்தையும் கூட்டைக்குள்ள 155 விமானங்கள் வருது. அதுக்கு பிறகு வழக்கம் போல இந்த நடவடிக்கை வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நடவடிக்கை. இது ஒரு அமெரிக்க ராணுவ வரலாற்றில் மிக முக்கியமானது. என்னன்னு சொன்னால் அமெரிக்க ராணுவத்தில் ஒரு கொள்கை ஒன்று இருக்குது. We leave no American behind என்றது. அதாவது நாங்கள் எந்த ஒரு அமெரிக்கனையும் விட்டு விட மாட்டோம். அமெரிக்க ராணுவத்தில் இருக்கிற எந்த ஒரு ராணுவ வீரரையும் நாங்கள் எதிரிகளினுடைய கைகளில் பிடிபட விட மாட்டோம் என்றதான் அமெரிக்க ராணுவத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்கிறது. இதுக்கு உதாரணமாக வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. இதுக்கு முதலும் இந்த மாதிரி எதிரிகளினுடைய கட்டுப்பாட்டுகளை இந்த மாதிரி விமானிகள் போயிட்டு பரசூட்டில் விழுந்ததும், பிறகு போய் மீட்பு நடவடிக்கையில் அவர்கள் மீட்கப்பட்டதும், ஒரு சில நடவடிக்கைகள் தோல்வியில் முடிஞ்சதும், வரலாறு முழுவதுமே நிறைய கதைகளும் நிறைய சம்பவங்களும் இருக்குது. இது சம்பந்தமாக அதில் ஒன்றுதான் கடந்த சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற இந்த ஒரு மீட்பு நடவடிக்கை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது விமானியை 7 மணித்தியாலங்களில் தாங்கள் மீட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். ஏற்கனவே ஊடகங்களில் செய்திதான். அவரை 7 மணித்தியாலங்களில் மீட்க முடிஞ்சது. ஆனால் 2வது விமானியை மீட்கத்தான் நீண்ட நேரம் சென்றதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆல்மோஸ்ட் 48 மணித்தியாலங்கள், 2 நாட்கள் முழுமையாக தேவைப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றது ஏற்கனவே நாங்கள் காணொலிகளில் பார்த்த தகவல்கள் தான். அவர் பாறையில் ஏறி மலையில் ஏறி உச்சிக்கு வந்தது, அந்த காயம் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த விமானி மலையில் ஏறி 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 அந்த மலையில உச்சிக்கு வந்தது, அதையும் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே எல்லாரையும் பாராட்டியிருக்கின்றார். இது அமெரிக்க இராணுவத்தினுடைய ஒரு மிகவும் வீரதீரமான ஒரு செயல், வரலாற்றில் பதியப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயல் என்று சொல்லி பாராட்டியிருக்கின்றார். ஆனால் இது ஒரு ஆபத்தான நடவடிக்கை. தாங்கள் எடுத்த முடிவு
வந்து ஒரு ஆபத்தான முடிவு என்றதையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒப்புக்கொண்டவர். இதுல வந்து ஒரு சின்ன தவறு நேர்ந்தாலும், ஒரு சின்ன பிசகு வந்திருந்தாலும் நூற்றுக்கணக்கான இராணுவத்தினரையும் இன்னும் பல விமானங்களையும் நாங்கள் இழக்க வேண்டி வந்திருக்கும் என்று சொல்லி அதையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒப்புக்கொண்டவர். எனவே கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஒரு நடவடிக்கையை வந்து அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் வேற எவற்ற கையில் அகப்பட்டா கூட டொனால்ட் ட்ரம்ப் இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் ஈரான் கையில் அகப்படக்கூடாதுன்றதுல வந்து அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால், ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விமானப்படை அதிகாரியே போதும். அவரை உயிரோட பிடிச்சிருந்தா அவரை வச்சு எத்தனையோ காரியங்களை வந்து சாதிச்சிருக்கலாம். ஏற்கனவே எப்படி ஹோர்முஸ் நீரிணை வந்து ஈரானுக்கு பயங்கரமாக கை கொடுக்குதோ, இந்த யுத்தத்தினுடைய போக்கை வந்து தீர்மானிக்குது. அதே போல இந்த அமெரிக்க விமானப்படை வீரரும் வந்து உயிருடன் பிடிக்கப்பட்டிருந்தால் பல வழிகளிலும் ஈரானுக்கு கை கொடுத்திருப்பார். அது வந்து பெரிய ஒரு பேரம்பேசல் சக்தியாக மாறியிருக்கும். இந்த யுத்தமே வந்து ஒட்டுமொத்தமாக மாறியிருக்கும். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடாதுன்றதான் 155 விமானங்களை கொண்டு வந்து இறக்கி இவ்வளவு பெரும் தாக்குதல்களை மேற்கொண்டு அமெரிக்கா இந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். என்னென்னு சொன்னால், அது அமெரிக்காவில் இருக்கிற ஊடகங்களுக்கு. என்னென்றா 2 விமானிகள் வந்து தூக்கி வீசப்பட்டது. அதில் ஒரு விமானி வந்து காப்பாற்றப்பட்டுட்டார். இன்னும் ஒரு விமானியை அமெரிக்கா தேடிக்கொண்டிருக்கிறது என்ற அந்த செய்தியை வந்து முதல்ல கசிய விட்டதே அமெரிக்க ஊடகங்கள் தான் என்று சொல்லி ட்ரம்ப் வந்து குற்றஞ்சாட்டியிருக்கார். எனவே இந்த தகவலை, இது இராணுவத்தோட சம்பந்தப்பட்ட தகவல், ஒரு அதி உச்ச ரகசிய தகவல், அதை வந்து கசிய விட்டது யார்? அவரை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அது சம்பந்தமான விசாரணைகள் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பிடிச்சு ஜெயிலில் போட போறோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், அந்த 2 விமானிகளையும் நாங்கள் காப்பாற்றிட்டோம் என்று சொல்லி ஒரு செய்தியை கசிய விட்டிருந்தா அதுக்கு பிறகு ஈரான் பெரிய அளவில் தேடி இருக்காது. இந்த பரிசு தொகை அறிவிச்சதானே $60,000 அதெல்லாம் அறிவிச்சோ அல்லது உள்ளூர் மக்களை களத்தில் இறக்கியோ எந்த விதமான தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்க மாட்டார்கள். அது அப்படியே முடிஞ்சிருக்கும். ஒரு 2-3 விமானங்கள் போயிட்டு திடீரென்று அந்த விமானியை தூக்கி கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால், அது மலைப்பாங்கான பிரதேசம். அந்த பகுதியில் வந்து ஜென்ரலாக ஆக்களும் இல்லை. எனவே எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறத்தில் அந்த விமானி வந்து மேலே ஏறி ரெடியாக இருந்திருப்பார். போயிட்டு ஹெலிகாப்டர்லேயே தூக்கி கொண்டு வந்திருக்கலாம். இந்த தகவல் வந்து வெளியில் கசிஞ்சிருக்காட்டி. ஆனால் அமெரிக்க ஊடகங்கள் வந்து நொடிக்கு நொடி, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு அப்டேட்டும் சொன்னபடி தேடுதல் வேட்டை நடக்குது, இத்தனை விமானங்கள் அங்கே ஈடுபடுது, அங்கே வந்து இஸ்லாமிய புரட்சிகர காவல்பட போயிட்டது, உள்ளூர் மக்கள் போயிருக்கிறார்கள், பழங்குடியின மக்கள் ஆயுதங்களோட சுற்றி வளைச்சிட்டார்கள் என்று சொல்லி நொடிக்கு நொடி அந்த தகவல்கள் வந்ததால அதுக்கு பிறகுதான் ஈரானியர்கள் வந்து அலர்ட் ஆனார்கள். இது எல்லாத்துக்குமே காரணம் அமெரிக்க ஊடகங்கள் கசிய விட்ட இந்த தகவல் தான் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதை கோவமாக தான் சொன்னவர். எனவே அவரை பிடிச்சு ஜெயிலில் போட போறோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு எதிராக செயல்பட்டார் என்று சொல்லி ஆரண்டு தெரியல விசாரணைகள் நடப்பதாக சொல்லி இருக்கின்றார். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அடுத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இதுக்கு மேலே நாங்கள் ஹோர்முஸ் நீரிணை திறக்கிற சம்பந்தமான காலக்கெடுவை விதிக்க மாட்டோம். ஈரானை வந்து ஒரே இரவில் என்னால் அழிக்க முடியும். அமெரிக்காவால் ஒரே சிங்கிள் நைட்டில் வந்து ஈரானியை ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியும். அந்த ஒரு இரவு நாளைய இரவாக கூட இருக்கலாம், நாளை செவ்வாய்க்கிழமை இரவாக கூட இருக்கலாம் என்று சொல்லி போட்டு அவர் விட்டுட்டார். அதுக்கு பிறகு வந்த பீட் ஹெக்ஸத் வந்து சொன்னவர் என்ன சொன்னால், இன்றைக்கு திங்கட்கிழமையும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையும் இந்த யுத்தம் ஆரம்பித்த இவ்வளவு காலத்திலும் இல்லாத அளவு கட்டும் தாக்குதல்களை நாங்கள் நடத்தப் போகிறோம். லார்ஜ் வொல்யூம் என்று சொன்னவர் இன்றைக்கு திங்கட்கிழமையும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையும் இதுவரை காணாத கட்டும் தாக்குதல்களை நடத்தப் போகிறோம் என்று சொல்லி பீட் ஹெக்ஸத் வந்து சொல்லியிருந்தவர். அடுத்தது அமெரிக்க புலனாய்வு பிரிவாகிய CIA இயக்குனர் ஜோன் ரட்க்ளிஃப் வந்து சில பல தகவல்களை சொன்னவர். அவர் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தவர் என்று சொன்னால், நிறைய தகவல்களை வந்து என்னால் சொல்ல முடியாது, பாதுகாப்பு காரணங்களுக்காக நிறைய சொல்ல முடியாது, இருந்தாலும் அந்த விமானியினுடைய அந்த லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு மனித புலனாய்வு மற்றும் தொழில்நுட்ப புலனாய்வு இரண்டையும் பயன்படுத்தினோம் என்று சொல்லி ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருந்தவர். தொழில்நுட்ப புலனாய்வு ஓகே, அதுக்கு வந்து ரேடர்களையோ ஜிபிஎஸ்ஸையோ அல்லது ஓக்கி இந்த மாதிரியான கருவிகளை வச்சு அதை கண்டுபிடிக்கிறது ஓகே என்று வைப்போம். மனித புலனாய்வையும் நாங்கள் பயன்படுத்தினோம் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருக்கார். அதனுடைய விளக்கம் என்னென்று தெரியல, என்ன மாதிரியான புலனாய்வு என்று சொல்லி. யாராவது தகவல்கள் கொடுத்தார்களா, யாராவது தரையில இருந்து உதவி செய்தார்களா, இந்த மாதிரியான சில கேள்விகள் இருக்குத்தானே. இருந்தாலும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸையும் நாங்கள் பயன்படுத்தினோம், மனித புலனாய்வையும் நாங்கள் பயன்படுத்தினோம் என்று சொல்லி ஒரு வசனம் என்று சொல்லியிருந்தார். அடுத்ததாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அளிக்கப்பட்ட அந்த 2 விமானங்களை பற்றியும் சொல்லியிருந்தவர். 2 C-130 விமானங்களை வந்து தாங்கள் தாக்கி அளித்ததாக. ஏனென்று சொன்னால், அந்த தரைப்பகுதி வந்து அந்த விமானங்கள் லேண்ட் ஆன அந்த பகுதி வந்து சேரும் சகதியுமாக இருந்ததாம். ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃபார்மாம், ஒரு பண்ணையாம். எனவே பண்ணை பகுதியில் தான் நாங்கள் போயிட்டு தரையிறங்கினோம். அதனால் வந்து அந்த விமானங்களை வந்து இயக்க முடியலை. அது மட்டும் இல்லாமல் அந்த விமானங்களுக்குள்ள வந்து ஏராளமான நவீன ஆயுதங்கள் எல்லாம் இருந்ததாம், வெடிபொருட்கள் நிறையவே இருந்ததாம். எனவே அந்த வெடிபொருட்களை வந்து வேற விமானங்களுக்கு மாற்றி அதை மீட்டெடுக்கத்தானே நாங்கள் விரும்பினதாம் ஆரம்பத்தில். அந்த வெடிபொருட்கள் எல்லாத்தையும் மீட்டெடுத்து அதை வேற விமானத்தில் ஏற்றி அதை பத்திரமா கொண்டு
கொண்டு வரத்துக்கு தான் நாங்கள் விரும்பினோம். இருந்தாலும் எங்களால் அது முடியாமல் போயிட்டே என்று சொன்னால் இன்னும் ஒரு 3-4 மணித்தியாலங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோக்கு அது வேர்த் இல்லை என்று சொன்னால் மற்ற பக்கம் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. ஈரானியர்களுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. எனவே அதை சமாளிக்க வேண்டியிருந்தது. அதனால் நாங்கள் அவற்றை கைவிட்டு அழித்து விட்டு வந்தோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அழிக்கப்பட்ட அந்த 2 விமானங்களும், அதாவது 2 விமானங்கள் என்று மட்டும்தான் சொன்னவர், மற்ற விமானங்களை பற்றின தகவல்கள் சொல்லல. 2 விமானங்களை அழித்ததாகவும் அவை பழைய விமானங்கள் என்று சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இங்கால ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை பற்றியோ ஹெலிகாப்டர்கள் அழிக்கப்பட்டதை பற்றியோ எந்த விதமான தகவல்களும் சொல்லல. அந்த 2 விமானங்களை மட்டும்தான் அழிச்சினாங்கள் என்று சொல்லியிருந்தவர். எனவே முன்னுக்கு பின் முரணான ஒரு சில கருத்துக்கள் இதில் இருக்குது. அதோட இன்னும் ஒரு சில விஷயங்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லாமல் மறைத்திருக்கிறார் அல்லது மறைத்திருக்கிறார். அதெல்லாம் என்னன்றதை பற்றி விரிவாக விளக்கமாக நாங்கள் அடுத்தடுத்த காணொலிகளை பார்ப்போம். இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், ஏற்கனவே 10 விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லா ஊடகங்களையும் வந்த செய்தி. அது சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் எல்லாம் வந்திருக்குது. ஆனால் அழிக்கப்பட்ட விமானங்களுடைய எண்ணிக்கையை சரியான எண்ணிக்கையை சொல்றாரு இல்லை. அன்றைக்கும் சொல்லல, இன்றைக்கும் சொல்லல. 2 விமானம் மட்டும்தான் சொல்லியிருக்கார். எனவே அழிக்கப்பட்ட விமானங்களுடைய எண்ணிக்கை சிலவள அதிகமாக கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னால் இப்போ கொண்டிருக்கிற காட்சிகளையும் பார்க்கக்குள்ள, காணொலிகளையும் பார்க்கக்குள்ள அதில் பல விமானங்கள் சிதறி போய் கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே அந்த எண்ணிக்கை சிலவள அதிகமாக கூட இருக்கலாம். இன்றைய இந்த சந்திப்பில் 4 ஹெலிகாப்டர்களை பற்றியோ 2 ட்ரோன்களை பற்றியோ எதுவுமே சொல்லல ட்ரம்ப். எனவே இதுக்கு பின்னாலே இன்னும் பல ரகசியங்கள் இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோன்ற தகவல்கள் எல்லாத்தையும் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.